ஹலோ வீவர்ஸ், இப்போ நம்ம 10ஆம் வகுப்பு கணக்கில் முதல் பாடத்தில் பயிற்சி 1.3ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? x is equal to 3, 4, 6, 8 என்க. ஓகேவா? r is equal to x, f of x, அதாவது x, f of xன்னு எழுதணும். அடுத்து x belongs to n, என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரி. அதுக்கப்புறம் f of x is equal to x square plus 1 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. f of x கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ற உறவானது எக்ஸிலிருந்து n-க்கு ஒரு சார்பாகுமா? ஓகேவா? இந்த உறவு ஒரு சார்பாக இல்லைன்னா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம f of x கண்டுபிடிச்சிக்கிறோம். f of x கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எழுதுவோம். எழுதிட்டு இப்போ நம்ம எக்ஸோடைய வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க 3, 4, 6, 8. அது ஒன்றா எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம f of x கண்டுபிடிப்போம். x is equal to 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். x is equal to 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா f of x is equal to என்ன கிடைக்கும்? x 3 square plus 1, 3 3s are 9, 9 plus 1 10ன்னு கிடைக்கும். x is equal to 4ன்னு எடுத்துக்கிட்டோம்னா f of x is equal to 4 square plus 1, 4 4s are 16 plus 1 என்ன கிடைக்கும்? 17 கிடைக்கும். x is equal to 6ன்னு எடுத்துக்கிட்டோம்னா f of x is equal to 6 square plus 1, 6 6 are 36 plus 1 37ன்னு கிடைக்கும். x is equal to 8, கடைசியாக 8ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 8 square plus 1, 8 8s are 64 plus 1 65ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம f of x ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இது ஒரு சார்பாகுமா இல்லையான்றது தான் கொஸ்டினே. அப்போ நம்ம சார்பாகுமா இல்லையான்றதை கண்டுபிடிக்க ஈஸியான மெத்தடு அம்புக்குறி போட்டு கண்டுபிடிக்கிறது தான். அம்புக்குறி. ஃபஸ்ட்டு இது எக்ஸ் எழுதிக்குவோம், இது ஒய் எழுதிக்குவோம். இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு ரிலேஷன் இருக்குன்றதுக்காக தான் ஆர் எழுதியிருக்கேன். இப்போ எக்ஸில் எல்லாத்துலேயுமே கொஸ்டினில் கொடுத்துருக்குற நம்பர்ஸ் தான் எழுதணும். ஓகேவா? கொஸ்டினில் என்ன கொடுத்து 3, 4, 6, 8, 3, 4, 6, 8. ஒய் கிடையாது, எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் தானே. எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாமே கொஸ்டின்லாம் கொடுக்கல, நம்ம கண்டுபிடிச்சது தான். 10, 17, 37, 65. ஓகேவா? இங்கே ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒவ்வொரு உறுப்பு இருக்கும். 3 எடுத்தால் 10 கிடைக்கிது, 4 எடுத்தால் 17 கிடைக்கிது, 16 எடுத்தால் 37 கிடைக்கிது, 8 எடுத்தால் 65 கிடைக்கிது. ஓகேவா? அப்போ ஒவ்வொரு உறுப்புக்குமே இருக்கிற 4 உறுப்புக்குமே ஒவ்வொரு உறுப்பு இருக்கு இல்லையா? அப்போ எக்ஸின் ஒவ்வொரு உறுப்புக்கும் எஃப் ஆஃப் எக்ஸில் ஒரு உறுப்பு இருப்பதால் இந்த ஆர் என்ற உறவானது எக்ஸிலிருந்து எண்ணுக்கு உரிய ஒரு சார்பாகும். ஓகேவா? அந்த கொஸ்டினில் இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். இருப்பதால் ஆர் என்பது எக்ஸிலிருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகும். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.